Hey guys, this is actually Dinesh. Welcome to the channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் மொத்தம் நான் 4 என்ட்ரிஸ் எடுத்திருந்தேன். அதில் வந்து மண்டே ஒரு பிரேக் ஈவன் அண்ட் டியூஸ்டே வெனஸ்டே வந்து டிபி, தேர்ஸ்டே ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் ஃப்ரைடே வந்து நான் ஒரு நியூஸ் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த என்ட்ரிஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன், வாட்ஸ் ஹை டைம் ஃப்ரேம் கான்டெஸ்ட், லோ டைம் ஃப்ரேம் எப்படி பார்த்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். நான் லெட்ஸ் கெட் இன் டு தி சார்ட். ஸோ திஸ் அ வீக் கேண்டில் அண்ட் இதெல்லாம் டே கேண்டில்ஸ். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, இட்ஸ் கிளாசிக் புல்லிஷ் கேண்டில் மாதிரி இருக்குது வீக். ஸோ இதில் வந்து மண்டே வந்து ரேஞ்ச் பண்ணியிருக்கு அண்ட் டியூஸ்டே வந்து லோ வச்சிருக்கு. ஸோ டியூஸ்டே செட் தி லோ ஆஃப் த வீக் அண்ட் வெனஸ்டே வந்து டைரக்ஷன் கண்டினியூ பண்ணியிருக்கு அண்ட் தேர்ஸ்டேவும் சேம் டைரக்ஷன் கண்டினியூ பண்ணியிருக்கு, டியூஸ்டேவும் சேம் டைரக்ஷன். ஓகேவா, திஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிளாசிக் பை வீக். ஓகே, நவ் லெட்ஸ் சி தி என்ட்ரிஸ். ஒரு டெய்லி கேண்டில் உள்ளேயும் போய் அதில் 9 AM PO3 அண்ட் 10 AM PO3 வந்து ஸ்டடி பண்ணுவோம். அதில் நம்ம என்ட்ரி எப்போ எடுத்தோம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன் பை ஒன் காமிக்கிறேன். வில் ஸ்டார்ட் வித் மண்டே. ஓகே, ஸோ மண்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மண்டே வந்து கேண்டில் வந்து டே கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த எஃப்இஜிலாம் ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே வந்து ஹையர் புஷ் ஆகிருந்தது, தெரியுதா? ஸோ இதில் வந்து நம்ம 9 AM வந்து ட்ரேட் பண்ணல. ஏன் 9 AM ட்ரேட் பண்ணலாம்னா வந்து 9:45 வந்து ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம 9 AM ட்ரேட் பண்ணல. 9 AM வந்து ட்ரேட் பண்ணியிருந்தால் அந்த டே வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பேன். பட் நியூஸ் இருந்தனால 9 AM ட்ரேட் பண்ணல. ஸோ 10 AM தான் நான் பிளான் பண்ணேன். 10 AM வந்து நான் என்ன பார்த்தேன்னா, பிஃபோர் 9 AMக்கு வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா சொல்லிடுறேன். ஸோ 9 AM வந்து கரெக்டாக வந்து ரேஞ்ச் கேண்டலாக இருந்தது, தட் 4 ஹவர் கேண்டல். ஸோ நமக்கு வந்து இந்த ஹை வந்து ப்ரைஸ் எடுக்காமல் இருந்தது 4 ஹவரில். ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ ஓவரால் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா லிக்விடிட்டிஸும் எடுத்துருச்சு. இந்த லிக்விடிட்டி எடுத்துச்சு, பைசல் லிக்விடிட்டி அண்ட் இந்த ஹைஸும் எடுத்துருச்சு, தெரியுதா? ஸோ ஓவராலாக வந்து புல்லிஷாக தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ இங்கே நான் என்ன பார்த்தேன், 4 ஹவரில் 9 AMக்கு ஸோ இந்த ஹை வந்து ப்ரைஸ் அகைன் எடுக்கும். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில். ஸோ இந்த ஹை எடுக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதேமாதிரி நமக்கு வந்து எல்லாமே அலைன் ஆயிடுச்சு. ஸோ இது கீழே உள்ள வந்து இந்த 1 ஹவர் எஃப்இஜி, இந்த எஃப்இஜிக்குள்ளே நமக்கு லிக்விடிட்டி இருக்குது. எந்த இது 6 AM லோ, ஓகேவா? ஸோ 6 AM லோ வந்து ஸ்வீப் ஆனோடனே நம்ம வந்து 9 AM ட்ரேட் பார்க்கலாம். பட் ஆனால் 9 AM வந்து நியூஸ் இருந்தாலும் அந்த ட்ரேட் நான் எடுக்கலை. ஸோ கரெக்டாக வந்து 9 AM வந்து இந்த லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஹை போயிருக்கும். ஸோ இதில் அழகாக 1 மினிட்ல வந்து ஐஎஃப்இஜி கொடுத்தது. ஸோ அதில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் 2 ஹவர் கொடுத்துருக்கு. 2 ஹவர் இல்லைனா 1 ஹவர் சம்திங் கொடுத்துருக்கும். லைக் நீங்கள் என்ட்ரி இங்கே எடுத்துகிட்டு ஸ்டாப் இப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த 1.7 ஹவர் கொடுத்துருக்கு, ஓகேவா? இந்த என்ட்ரி நான் எடுக்கலை. 10 AM தான் எடுத்தேன். 10 AMக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, 9 AMக்கு வந்து ஓவரால் ப்ரைஸ் வந்து மேலே புஷ் ஆகிடுச்சு. ஸோ 10 AM வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலாக இருக்கும். லைக் வந்து இது வந்து ஒரு ரிவர்ஸில் பிடிக்கலாம், அதான் பிளான் பண்ணேன். ஸோ பிகாஸ் அந்த டேவே மேலே போயிருக்கு, எல்லா லிக்விடியும் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ 10 AM ஓப்பன் ஹை வச்சுதுன்னா நம்ம வந்து செல் பார்ப்போம் இந்த லோஸ் வரைக்கும், இல்லைனா இந்த டேவோட ஓப்பன் வரைக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் இந்த என்ட்ரி வந்து நம்ம எடுத்துருக்கூடாது. கரண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ அந்தமாரி நான் எப்போல்லாம் ரிவர்சல்ஸ் போகிறேனோ அந்த டைமில் தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வாங்குறேன், இல்லைனா வந்து பிரேக் ஒன்று ஆகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 1 மினிட்ல பார்ப்போம். ஸோ 1 மினிட்ல வந்து நான் என்ன சொன்னேன், 10 AM வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போய்ட்டு ஒரு ஐஎஃப்இ ஆர் சிஎஸ்டி கொடுத்தா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து 10 AM வந்து ஓப்பன் ஃபஸ்ட்டு ஹை போச்சு. பட் ஆனால் வந்து பெருசாக எதுவும் ஹை ஃபார்ம் ஆகாமல் டக்குன்னு சின்னதாக ஹை ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே கீழே ட்ராப் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சிஎஸ்டி வச்சுது. அண்ட் இங்கே வந்து நான் இன்னொன்று நோட் பண்ணேன், 5 மினிட்ல வந்து ஒரு எஃப்இஜி இருந்தது. ஸோ இங்கே தெரியும், இது இருக்குல்ல. ஸோ நான் வந்து ஏன் வந்து மேலே அங்கே சிஎஸ்டி கொடுக்கும்போது என்ட்ரி போனோன்னா, எனக்கு 5 மினிட்ல அங்கே ஒரு எஃப்இஜி இருந்தது. அதனால் வந்து அங்கே ரியாக்ஷன் பார்த்து போகலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் என்ட்ரி போட்டு தான் 10-2 கேண்டில் என்ட்ரி போட்டிருக்கணும். பட் ஆனால் நாங்கள் என்ட்ரி போடல, வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து அந்த 5 மினிட் எஃப்இஜிக்கு ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுக்குதான்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து அங்கே எதுவும் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல. இங்கே ஒரு எஃப்இஜி இருந்தது, அந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு 1 மினிட்ல. ஸோ இங்கே ஐஎஃப்இஜி பண்ணோடனே நான் வந்து என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை டார்கெட் வந்து டே ஓப்பனுக்கு வச்சேன். இந்த லோ கூட எடுக்காமல் ப்ரைஸ் மேலே போச்சு. அப்போயே நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா 11 AM வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் பிரேக் அவுட் மூவ் பண்ணேன். பிரேக் அவுட் மூவ் பண்ணுறேன், கரெக்டாக இங்கே தான் ப்ரைஸ் வந்து இந்த இந்த 6 AM டேப் பண்ணி கீழே வந்துச்சுல 11 AM ஓப்பன் இங்கே வந்து சிஎஸ்சி வச்சுன்னு சொல்லிட்டு நான் பிரேக் அவுட் மூவ் பண்ணுறேன். பிரேக் அவுட் மூவ் பண்ணுறேன், எனக்கு வந்து பிரேக் ஒன்று அடிச்சிடுச்சு, சரிதா? ஸோ எனக்கு வந்து பிரேக் ஒன்று அடிச்சிருச்சு. ஸோ அந்த டே வந்து நான் அப்படியே முடிச்சிட்டேன். இந்த என்ட்ரி நான் முதல்ல எடுத்துருக்கவே கூடாது. ப்ராப்பராக கீ லெவல் இல்லை, லைக் சும்மா ஒரு கான்டெஸ்ட்டில் தான் என்ட்ரி எடுத்தேன். 10 AM வந்து நமக்கு ஓப்பன் ஹை க்ளோஸாக இருக்கும், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நான் என்ட்ரியை வந்து நம்ம இங்கேயே முடிச்சிருக்கணும். லைக் இது ஹை வச்சதில் இதுலேயே நம்ம வந்து என்ட்ரி எடுத்து இங்கே 2 ஹவர் வந்து புக் பண்ணியிருக்கணும்.
பட் பெருசா ஹோல்ட் பண்ணதும் என் தப்பு தான். ஸோ, அதனால அந்த டே வந்து பிரேக்ல முடிச்சதே நல்லதா பார்க்குறேன். ஸோ, நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே பார்ப்போம். டியூஸ்டே வந்து டே கேண்டில பார்க்கும்போது, கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு மண்டே கேண்டில்குள்ளேயே மாட்டிருக்கு. இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ள. ஸோ, இந்த மாரி டைம்ல வந்து நம்ம எதர் ஹை வந்து டார்கெட் பண்ணலாம், இல்ல லோ வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ, அத எப்படி டார்கெட் பண்ணணும்னா, கரண்ட் டே கேண்டில்குள்ள இருக்க ஆர்டர் ஃப்ளோ வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். லைக் வந்து பிரைஸ் வந்து பேரிஷா இருக்குன்னா, நான் லோஸ டார்கெட் பண்ணுவேன். அதே புல்லிஷா இருந்ததுன்னா, ஹைஸ டார்கெட் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ, இதில பார்க்கும்போது தெரியுது டே கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் மட்டும் தான் இருக்கு. ஸோ, நான் 1 ஹவர் போனேன். இதில 1 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு வந்து பிரைஸ் வந்து பேரிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. தெரியுதா? எனக்கு ஹைல வந்து எஸ்எம்டி இருந்தது. ப்ரீவியஸ் டே ஹை வந்து இஎஸ் எடுத்திருக்கு. என்கியூ வந்து எடுக்கல. அண்ட் H1ல பார்க்கும்போது நமக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து பேரிஷ் சைட்ல இருக்கு. எப்படி ப்ரோ பேரிஷ் சைட்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழ ட்ரேட் ஆகுது. அண்ட் வந்து அகைன் வந்து மேல போயிட்டு இங்க எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிட்டு, இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுது. தெரியுதா? அண்ட் இங்க ஆல்சோ இன்னொரு எஃப்இஜி வந்து ஃபார்ம் ஆகுது. இது நான் வந்து இங்க என்ன பார்த்தேன்னா, எனக்கு வந்து கீழ வந்து இருக்கு. விச் மீன்ஸ் இந்த எஃப்இஜி அந்த எஃப்இஜி வந்து 8 AM ஹை வந்து பார்க்குறேன். அண்ட் டார்கெட் வந்து இந்த லோ விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் டே லோ, மண்டே லோ. ஸோ 9 AM வந்து சிம்பிள் பிளான் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் ட்ரேட் பண்ண போறோம். இந்த 8 AM ஹை எடுத்தோனே நம்ம வந்து 1 மினிட்ல பார்த்து என்ட்ரி எடுக்க போறோம் ஆஃப்டர் 9:30. ஓகே சிம்பிளா இருக்குல்ல. சரி டியூஸ்டே வந்து ரொம்ப கிளீனா இருந்தது. ஓகே. நான் சொன்ன மாரி வந்து 9:30 வந்து இந்த ஹைய ஸ்வீப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ எல்லாமே அலைன் ஆகுது. 9 AM வந்து ஓப்பன் ஆயிட்டு ஹை வச்சிருக்கு. அண்ட் நமக்கு டிஓல இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதில வந்து ஒரு ஷிஃப்ட் குடுத்தோனே என்ட்ரி போயிடலாம். கரெக்ட்டா 9:30 வந்து எனக்கு ஷிஃப்ட் குடுத்தது. ஸோ ஷிஃப்ட் ஆனோனே நான் வந்து இங்க என்ட்ரி போட்டேன். ஐ திங்க் இங்க போட்டேன் என்ட்ரிய. இந்த சிஎஸ்டி டேப் ஆகுற மாரி என்ட்ரி வந்து லைக் லிமிட் ஆர்டர் செட் பண்ணலாம். பிகாஸ் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா வரும். நான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல அடிச்சேன். போட்டு எனக்கு 2 ஹவர் வந்து நான் பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ண மாரி எனக்கு 2 ஹவர் குடுத்துச்சு. ஃபைனலா நமக்கு வந்து டிபியும் போயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிஓலும் போச்சு. நான் அந்த டே வந்து 2 ஹவர் தான் பிளான் பண்ணேன். இப்போ டிஓல வரைக்கும் பிரைஸ் போயிடுச்சு. போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் குடுத்து, அகைன் வந்து டிஓல போச்சு. 15 மினிட் எஃப்ஏஜிலேருந்து. ஸோ இது வந்து இன்னொரு செட்டப். ஃபைனலா நமக்கு வந்து டிஓலும் போயிடுச்சு. ஸோ என்னோட என்ட்ரி வந்து இங்க தான் இருந்தது. ஸோ இதான் நான் டியூஸ்டே எடுத்த என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெட்னஸ்டே என்ட்ரி பார்ப்போம். சிஎஃப்டி ப்ளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ஏதாச்சும் அக்கவுண்ட் பை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, பை ஃப்ரம் 5 இயர்ஸ். ஏன் 5 இயர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, தே ஹேவ் த குட் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ த பேஅவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே டிலே இல்லாம வந்துரும். ஏன்னா வந்து ப்ளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, அதுலேருந்து பேஅவுட் எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் கோலா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா எந்த ப்ளாட்ஃபார்ம்ல கிடைக்குதோ, நீங்க அத தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா சில ப்ளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நெறைய இருக்கு. லைக் வந்து சிஎஃப்டில தெரியும்னா. பட் ஆனா வந்து நீங்க அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ற வரைக்கும் நல்ல சப்போர்ட் சிஸ்டம் குடுப்பான். இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. பட் ஆனா ஒன்ஸ் அக்கவுண்ட் வந்து நீங்க லைவ்க்கு எடுத்துட்டு போயிட்டு பேஅவுட் புஷ் பண்ணும்போது, பேஅவுட் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, இது வந்து நீங்க பண்ணல. இந்த கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணல. அது பண்ணலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இது சின்ன சின்ன ரீசன் சொல்லி பேஅவுட் வந்து ரிஜெக்ட் பண்ணுவான். ஸோ அந்த டைம்ல நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம இவ்வளோ நாள் வந்து ட்ரேட் பண்ணி அந்த ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருந்தோம். அது வந்து பேஅவுட் குடுக்கலன்னு சொல்லும்போது, ஃபுல்லாவே உடைஞ்சிரும் மைண்ட் செட். இவ்வளோத்த டிசிப்ளினா வந்து நமக்கு வந்து பேஅவுட் வரல அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு யார் வந்து உங்களுக்கு அந்த பேஅவுட்ஸ்ல வந்து ஸ்மூத்தா வந்து உங்களுக்கு மூவ் பண்றாங்களோ, அந்த ப்ளாட்ஃபார்ம்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அதில வந்து 5 இயர்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால நம்பி வந்து நீங்க 5 இயர்ஸ் வாங்கலாம். ஏதாச்சும் பிரச்சனைனா கூட அவங்க வந்து டக்குனு ஷார்ட் அவுட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரெட்ட பத்தி கேட்டிருந்தீங்க. 5 இயர்ஸ்ல ஸ்ப்ரெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் அடிச்சு சொல்லுவேன் 5 இயர்ஸ்ல குடுக்குற ஸ்ப்ரெட் மாரி வேற எந்த ப்ளாட்ஃபார்ம்லயும் குடுக்க மாட்டாங்க. நீங்க கம்பேர் கூட பண்ணி பாருங்க. 5 இயர்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் எப்படி செக் பண்ணலாம்னா, ஸோ நான் 5 இயர்ஸோட டெமோ அக்கவுண்ட் வந்து லாகின் குடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இவங்க குடுக்குறதுல இதிலேயே போட்டிருக்கு தெரியுதா? உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் யூரோஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 1 கூட வரல ஸ்ப்ரெட். 0.00002 வருது. ஓகேவா? அதே மாரி ஜிபிபிஎஸ்டியும் கம்மி. யூஎஸ்டி சிஹெச்எஃப்பும் கம்மி. ஏன்னா மேஜர் பேர்ஸ் நம்ம இதுதான் ட்ரேட் பண்ணுவோம். கோல்ட்லாம் எடுத்தீங்கன்னா 0.02 தான். ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மி. அண்ட் பிடிசி எடுத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரேட் ஆகும்போது தெரியும் 1.695 அது மாரி சொல்லிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஸ்ப்ரெட். ஸோ இதே ஸ்ப்ரெட் வந்து நீங்க வேற ப்ளாட்ஃபார்ம்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது பெஸ்ட்டா தெரிஞ்சா மட்டும் நீங்க இதில அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லைனா நீங்க இதில வந்து அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நேஸ் என்டர் பண்றீங்கன்னா அதெல்லாம் வந்து 0.2 தான். ஸோ 0.2லாம் பெருசா டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க வந்து என்ட்ரி எடுக்கும்போது கரெக்ட்டா நீங்க என்ட்ரி பாயிண்ட்லேயே வந்து மார்க்கெட் பிரைஸ்லேயே வந்து என்ட்ரி விடும். ஓகேவா? ஸோ நான் அந்த லாகின் குடுக்குறேன் சொன்னேன்ல இருங்க. இந்த லாகின் வச்சு ஸ்ப்ரெட்ட செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு எப்படி காமிக்குதுன்னு சொல்லிட்டு MT5ல. ஓகேவா? ஸோ திஸ் த வெட்னஸ்டே பிரைஸ் செக்ஷன் பிஃபோர் 9 AM. வெட்னஸ்டேக்கு நான் என்ன பார்த்தேன்னா,
பிரைஸ் ஓவராலாக வந்து ப்ரீமியமில் இருக்குது. டே கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. 18 லோ வச்சுட்டு அதுலேருந்து நல்ல ஒரு ரஷ்ஷு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு செல் செட்டப் தான் பார்த்தேன். பிகாஸ் வந்து ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. செல் வந்து நான் எது வரைக்கும் பார்த்தேன்னா, இங்கே இருக்குல்ல ரெஃப்யூஜி. அந்த ரெஃப்யூஜி வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்க்குறேன் 1 ஹவரில். ஸோ வந்து 9 AM வந்து ஓப்பன், ஹை லோ க்ளோஸ் அவ்வளோதான் சிம்பிளா. அண்ட் எனக்கு வந்து இந்த ஹையில் வந்து எஸ்எம்டி கொடுக்குதான்னு பார்த்தேன். கரெக்டாக எனக்கு எஸ்எம்டியும் கொடுத்தது 8 AM ஹையில். ஸோ 9:30 பார்ப்போம். அதில் எங்கே நான் என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ 9:30 வந்து ஓப்பன், ஹை லோ க்ளோஸ். என் டார்கெட் வந்து இந்த லோ. ஸோ 2 ஹவர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ now let's see in 1 minute. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 9:29. ஸோ 9:29 வந்து ஐஎஃப்பிஜிலாம் வச்ச மாதிரி இருந்தது தெரியுதா? பட் ஆனால் நான் வந்து இதில் என்ட்ரி எடுக்கல. ஏன் எடுக்கல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 9:30 வந்து ஹையை வந்து செட் பண்ணணும். எய்தர் 9 AM ஹை எடுக்கணும், இல்லைனா வந்து 8 AM ஹை எடுக்கணும். ஸோ இதில் ஏதாச்சும் வந்து எடுக்கணும். எனக்கு வந்து அப்போ தான் வந்து எஸ்எம்டி வரும். என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா வந்து அப்படியே ட்ராப் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா 9:30 கன்ஃபார்ம் மேனிபுலேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி ஆனால் ட்ராப் ஆயிரும். ஸோ அதேமாதிரி இங்கே 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹை எடுத்துருக்கு தெரியுதா? 9 AM வந்து ஹை எடுத்துருக்கு. நமக்கு ஆனால் ஒய்எம்ல அது எஸ்எம்டி 8 AM ஹை வந்து எடுத்துருச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து 1 மினிட்ல நமக்கு வந்து ஒரு சிஎஸ்சி கிடச்சிருக்கு தெரியுதா? 9:30 ஹை வச்சுட்டு கீழே சிஎஸ்சி வச்சிருக்கு. பட் ஆனால் அந்த 9:30 வந்து என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. நான் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி போடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளே கேண்டில் வந்து பெருசாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ பெருசு மூவ் ஆனானே சரி வெயிட் பண்ணுவோம். என்ட்ரி திருப்பி அகைன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அப்படி வந்து 3 மினிட்ல வெயிட் பண்ணேன். ஸோ 3 மினிட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இருக்குல்ல. ஸோ இந்த எஃப்இஜிலேருந்து என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை அப்படி வச்சுட்டு டார்கெட் வந்து 2 ஹவர் வச்சோம். ஓகே. ஸோ இதுதான் நான் எடுத்த என்ட்ரி. நமக்கு வந்து ஃபைனலாக டிபியும் போச்சு. சரிதா? அந்த 1 மினிட்ல வந்து நான் எக்ஸிக்யூஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தா எனக்கு வந்து இங்கேயே வந்து என்ட்ரி விழுந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஸ்லோவாக பண்ணதெல்லாம் அந்த என்ட்ரி வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் பேட்டர் நான் 3 மினிட்ல எடுத்துட்டேன். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதுதான் வந்து வெனஸ்டே எடுத்த என்ட்ரி. ஸோ டியூஸ்டேவும் எனக்கு நல்ல செட்டப் கிடச்சிது. வெனஸ்டேவும் கிடச்சிது. ஸோ தேர்ஸ்டே வந்து நம்ம என்ன என்ட்ரி எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் தேர்ஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன் பிஃபோர் 9 AM. ஸோ 9 AMக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருந்தது. டே கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இது ஒரு பெரிய ரேஞ்ச் தெரியுதா? ஸோ இங்கே நான் என்ன பார்த்தேன்னா, ஓவரால் கான்டெக்ஸ்ட் வந்து பை செட்டப் தான். மேலே போகணும், இந்த ஹைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து லோ வச்சுட்டு போகணும். இந்த லோ வைக்கிறது வந்து இந்த லோஸ் வந்து ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால 9 AM வந்து செல்ஸ் எடுப்போம். ஓப்பன் ஹை வச்சா வந்து இந்த லோஸ் வரைக்கும் டார்கெட் வச்சு செல் எடுப்போம். இப்போ 9 AMலேயே நமக்கு வந்து ஒரு செல் செட்டப் கொடுத்தது லோயர் டைம் ஃப்ரேமில் ஆஃப்டர் 9:30. அதில் தான் நான் ட்ராப் ஆகினேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு. அகைன் வந்து அது டிபி தான் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த என்ட்ரி நான் எடுக்கலை. நான் காமிக்கிறேன் இருங்க 1 மினிட்ல. ஸோ இந்த இடத்துல வந்து 9:30 வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கா? ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு எஃப்இஜி வந்துருக்கு. ஸோ இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி ஆனால் நம்ம வந்து செல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். பிகாஸ் இந்த லோஸ் வந்து நல்ல லோ. நமக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் ப்ரைஸ் கீழே போயிடும். நம்ம பிளான் பண்ண மாதிரி ஓப்பன் ஹை தானே வச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து என்ட்ரி வந்து செல் எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐஎஃப்இஜி எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த கேண்டில் ஐஎஃப்இஜி ஆனே நான் வந்து என்ட்ரி போட்டேன். போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, டார்கெட் வந்து 2 ஹவர். ஓகேவா? ஸோ போடுறேன். எனக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து அகைன் வந்து டிவி போயிருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சா? எனக்கு வந்து இந்த ஹை வந்து எடுத்துருச்சு. ஏன் எடுத்ததுன்னு சொல்லிட்டு ரீசன் போய் பார்க்கும்போது, இந்த ஐஎஃப்இஜி ஆகும்போது எனக்கு வந்து இஎஸ் அண்ட் ஒய்எம் வந்து ப்ரைஸ் திரும்பவே இல்லை. இந்த 9:32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இஎஸும் திரும்பலை, ஒய்எம்மும் திரும்பலை. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஐஎஃப்இஜி ஆகும்போது இஎஸும் ஒய்எம்மும் சிங்க் ஆகலை செல் சைடுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒன்று சிங்க் ஆகிருந்தால் கூட ப்ரைஸ் கீழே போயிருக்கும். ஸோ அதுதான் ரீசன். அகைன் வந்து இந்த ஹையை ஸ்வீப் பண்ணி ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்துருக்கும். இதை கொடுத்துருக்குல்ல. ஸோ இந்த கேண்டல். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து சிங்க் ஆகிருக்கும். லைக் வந்து இஎஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு தெரியுதா? அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம இதில் என்ட்ரி போட்டிருந்தா நமக்கு வந்து 2 ஹவர் வந்திருக்கும் தெரியுதா? ஸோ 2 ஹவர் வந்துடுச்சு. பட் ஆனால் நான் வந்து இங்கே என்ட்ரி எடுக்கலை. பிகாஸ் அந்த டேக்கான ரிஸ்க் வந்து நான் வந்து 250 தான் வச்சுருந்தேன் லைவில். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ் ஆனது நான் வந்து இதில் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டேவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து தேர்ஸ்டே நான் பண்ணது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரைடே வந்து நம்ம என்ன பண்ண சொல்லுவோம். ஸோ ஃப்ரைடே வந்து நான் வந்து என்ட்ரி எதுவும் பெருசாக லைவ் அக்கௌண்ட்ஸில் வந்து எடுக்கல. பிகாஸ் அன்றைக்கி வந்து சிபிஐ. ஸோ சிபிஐயில் எதுக்கு போய் ட்ரேட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், ஒரு எவாலுவேஷன் தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ எவாலுவேஷன் வந்து நியூஸ் ட்ரேட் பண்ணி தான் பாஸ் பண்ணேன். ஸோ எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ அது எப்படி பாஸ் பண்ணிங்க சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு.
ஸோ அதை வந்து நான் இப்போ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ப்ளாட்ஃபார்ம் தான் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அந்த ப்ளாட்ஃபார்மில் சிங்கிள் டே பாஸ் வந்து இருக்கணும். ப்ளஸ் வந்து நியூஸ் ட்ரேட் வந்து அலோவ் பண்ணும். ஸோ நியூஸ் ட்ரேட் ப்ளஸ் சிங்கிள் டே பாஸ் இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன இதில் எடுத்தேன்னா லூசிட் வந்து எடுத்தேன். ஸோ லூசிட் வந்து 25K அக்கௌண்ட் வந்து இருந்தது. ஸோ லூசிட்லேயே ப்ரோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். அதனால் வந்து அதை பாஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரோ அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டே பாஸ் இருக்கும். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது இருக்குல்ல, பாஸ் இன் ஆஸ் லிட்டில் ஆஸ் 1 டேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி அதுக்கு மெயின் என்னென்னா சிங்கிள் டேயில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் நியூஸ் ட்ரேடும் அலோவ் பண்ணுறோம். ஸோ அந்த 2 பெனிஃபிட்ஸ்னால இந்த அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். சரி, நார்மலாக நீங்கள் இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா $94 வரும். அதுவே என்னோட கோடு யூஸ் பண்ணிங்கன்னா தினேஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு $81 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சிபிஐயில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மீதி எந்த நியூஸ்லேயும் நான் இதை ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா சிபிஐ வந்து ஒன் டைரக்ஷன் மூவாக இருக்கும். ஸோ நியூஸ் வந்து ஒரு கேண்டில் மூவ் ஆகுது வந்து சிங்கிள் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகும். அதுவே வந்து வேறு நியூஸ்லாம் இருக்குல்ல, என்எஃப்பி அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டபுள் சைட் டைரக்ஷனாக இருக்கும். லைக் வந்து 2 சைடுமே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சைடு மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பதில் சிபிஐ வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுவும் சொல்லிடுறேன், இது 50-50 தான். லைக் வந்து ஒன்று பாஸ் ஆகும் இல்லை ஃபெயில் ஆகும். இந்த ரிஸ்க்கு இந்த அமௌண்ட் நீங்கள் போடுறீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து பெருசாக என்னை வந்து வரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போது மட்டும் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் டிசிப்ளினாக வந்து அக்கௌண்ட் எடுத்து அதை பொறுமையாக நீங்கள் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வே. ஸோ இது யாருக்குன்னா வந்து இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா, லைக் வந்து எவாலுவேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது, அதுமாரி டைமில் என்ன பண்ணலான்னா லைக் வந்து ஒரு பேக்கப் இருக்குது, நான் பேஅவுட்ஸ் நிறைய எடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிபிஐயில் வந்து அக்கௌண்ட்ஸ் வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசிப்ளினாக வந்து ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி பேஅவுட்ஸ் வந்து அதில் வந்து புஷ் பண்ணிக்கலாம், பஃபர் பில்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து யாருக்குன்னா ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் அண்ட் ஆல்சோ தோஸ் ஹாவ் த பேக்கப், நாட் ஃபார் த பிகினர்ஸ். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதை போய் நீங்கள் வந்து நியூஸ் ட்ரேட்லாம் பண்ணி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலி இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது தான் இருந்தேன். எனக்கு ஏகப்பட்ட டிஎம் இருந்தது எப்படி வந்து இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம கரெக்டாக வந்து சிபிஐ வந்து 8:30. ஸோ 8:30க்கு வந்து நம்ம சிபிஐ. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 25K அக்கௌண்ட் எடுக்கிறோன்னா அதில் மேக்ஸிமம் எத்தனை கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. லூசியில் வந்து 2 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம், 2 மினி. ஓகேவா? அதுவே வந்து 50K அக்கௌண்ட்னா 50K அக்கௌண்ட் எடுத்தால் 4 மினி ஐ திங்க். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கான்ட்ராக்ட் சைஸ் நீங்கள் அதிகமாக போட்டு பாஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அவன் என்ன கான்ட்ராக்ட் கொடுக்குறானோ அதை வச்சு தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதை நீங்கள் அதிகமாக போட முடியாது, அது லிமிட் ஆயிரும். நீங்கள் 2 MNQ தான் 2 NQ தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ 8:30 நமக்கு நியூஸ் இருக்குன்னா 8:29 கரண்ட் ப்ரைஸில் இருந்து 20 பாயிண்ட்ஸ் மேலே மெஷர் பண்ணணும் அண்ட் 20 பாயிண்ட்ஸ் கீழே மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 20 பாயிண்ட்ஸ் மேலே சொன்னோம்ல, அங்கே வந்து ஆர்டர் கிளிக் பண்ணி ஆட் ஆர்டரில் போய் மார்க்கெட் பை ஸ்டாப், என்னது பை ஸ்டாப் கொடுத்து 2 கான்ட்ராக்ட் போட்டோன்னா கொடுத்துட்டு அங்கே என்ட்ரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 20 பாயிண்ட் கீழே சொன்னால அங்கே வந்துட்டு செல் ஸ்டாப் வந்து 2 போட்டணும். ஓகே, என்னது செல் ஸ்டாப் போட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது என்ன மீன்னா இப்போ சிபிஐ கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ பை சைட் மூவ் ஆச்சுன்னா ஒரே கேண்டில் மேலே ஏற்றும். ஸோ மேலே ஏற்றும் போது இந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிரும். ஸோ அக்கௌண்ட் பாஸ் ஆகிரும். அதுவே வந்து இங்கே செல் ஸ்டாப் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா கீழே போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதில் எப்போ நீங்கள் மாட்டுவீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சைடு மூவ் ஆகாமல் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே டக்குனு வந்துச்சுன்னா அக்கௌண்ட் வந்து ப்ளோ ஆகிரும். ஸோ அதனால் அதுதான் சொல்கிறேன், இட்ஸ் 50-50. ஓகேவா? அண்ட் இதில் வந்து நீங்கள் மேனுவல் க்ளோஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரேடுவேட்டில் ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து டே ப்ராஃபிட் டார்கெட் வந்து இந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறது 1250 தேவை. ஸோ 1300 1350 வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ எனக்கு அப்படி தான் கட் ஆகிடுச்சு. நான் வந்து அதுதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நியூஸ் கேண்டில் என்ன பண்ணிச்சு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 8:29 வந்து ப்ரைஸ் வந்து மேலே புஷ் ஆகிருக்கும், தெரியுதா? ஸோ 8:29 நமக்கு வந்து மேலே போயிடுச்சு. எனக்கு கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் காமிச்சிது. ஓகேவா? ஏன்னா இது வந்து இப்போ இங்கே கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கும்போதே ப்ராஃபிட் காமிச்சிது. கரெக்டாக எனக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ஆர்டர் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து டிலே ஆகிடுச்சு தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆனோடனே எனக்கு வந்து அக்கௌண்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த என்ட்ரி எடுத்து அந்த அக்கௌண்ட் வந்து நான் பாஸ் பண்ணேன்.
அந்த எக்ஸிகியூஷன் காமிக்கிறேன் இருங்க. தெரியுதா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு, எனக்கு வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க எனக்கு போகும்போது 1700 சம்திங் இருந்தது. ஸோ அக்கவுண்ட் எனக்கும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட் தெரியுதா? ஸோ அகைன் நான் சொல்லிடுறேன். இந்த டைப் ஆஃப் என்ட்ரிஸ் நீங்க எப்போ எடுக்கணும்னா, ஒன்லி வென் யூ ஹேவ் த பேக்கப். பேக்கப் மீன்ஸ் இந்த அமௌண்ட் நீங்க போனாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. அந்த மாரி மைண்ட் செட் இருக்கும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும்போது மட்டும் இத ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா பிகினர்ஸ் வந்து இத ட்ரை பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு அடிக்ஷன் மாரி. இது வந்து இது பண்ணியே நீங்க அக்கவுண்ட் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. நெறைய அக்கவுண்ட்ஸ் வந்து ப்ளோ பண்ணிட்டே இருப்பீங்க. அது ப்ராப்பரா பண்ணாத வரைக்கும். பிகாஸ் இட்ஸ் 50-50ன்னு சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 5 அக்கவுண்ட் வாங்கிட்டு இதில ட்ரை பண்ணீங்கன்னா, 5 அக்கவுண்ட் ப்ளோ ஆயிடுச்சுன்னா வந்து என்ன கேட்கக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுனால நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து பிகினர்ஸ் வந்து இது எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே.